ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வர்ற கார்த்திகை தீபத்துக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த பஞ்சகாவிய விளக்கை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த பஞ்சகாவிய விளக்கு பசுமாடுகளிடம் இருந்து கிடைக்கக்கூடிய 5 வகையான பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. பசும்பால், பசும் தயிர், பசும் நெய், பசுஞ்சாணம், கோமியம் முதலான பொருட்களாலும் இது போக ஒரு சில மூலிகைகளாலும் இதை இந்த விளக்கு தயாரிச்சிருக்காங்க. இந்த விளக்கில் முதல்ல நம்ம எண்ணெய் ஊற்றி திரி போட்டு இதை நம்ம தீபமாக ஏற்றிக்கலாம். இந்த தீபம் அணைஞ்சு முடிஞ்சதுக்கப்புறமா இது சாம்பிராணியாக மாறும். இந்த விளக்கில் இருக்கக்கூடிய மூலிகை வாசம், இந்த சாம்பிராணியிலேருந்து வரக்கூடிய நறுமணம் எல்லாமே நமக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குது. இந்த சாம்பிராணி அணைஞ்சதுக்கப்புறமா இதிலேருந்து கிடைக்கக்கூடிய திருநீரை எடுத்துகிட்டு நம்ம வெளியே போகும் பொழுது நம்ம பூசிட்டு போனோம்னா நம்ம நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும். இது போக இந்த பாசிட்டிவ் எனர்ஜியும் உங்கள் கூடவே ட்ராவல் பண்ணும். இந்த கார்த்திகை தீபத்துக்கு இந்த விளக்கை ஆர்டர் பண்ணி நீங்கள் ஏற்றுனீங்கன்னா இதிலேருந்து கிடைக்கக்கூடிய திருநீரெல்லாம் நீங்கள் சேகரித்து இந்த வருஷம் ஃபுல்லாக இந்த கார்த்திகை தீபத்துடைய பாசிட்டிவ் எனர்ஜியை உங்கள் கூடவே வச்சுக்கலாம். இந்த பஞ்சகாவிய விளக்கை 48 நாளைக்கு நீங்கள் தொடர்ந்து ஏற்றும் பொழுது நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக கைகூடும். வெளியிடங்கள்லாம் இந்த பஞ்சகாவிய விளக்கை 15 ரூபா 20 ரூபான்னு விற்கிறாங்க. பட் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் வெறும் 10 ரூபாய்க்கு கொடுக்குறேன். இந்த விளக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த விளக்கு வேணும்னா என்னுடைய ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் நம்பர் கொடுக்குறேன். உங்களுடைய ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.